யாழ்சிறியின் பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா தாக்குதல்களை புதுப்பித்தால் தேவையான பதிலடி கொடுக்கப்படும், ஈரான் கடும் எச்சரிக்கை. காசா பகுதியை அடைய முயன்ற ஆர்வலர்களின் கடல் பயணத்தை தடுத்த இஸ்ரேல், உலகளவில் பதட்டம் அதிகரிப்பு. ஆங் சான் சூகி வீட்டு காவலில் வைக்கப்படுவார் என மியன்மார் அரச ஊடகங்கள் தகவல் வெளியீடு. எரிபொருள் விலையில் எந்த ஒரு திருத்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது, பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் தகவல். இலங்கையின் மின்னணு தேசிய அடையாள அட்டை திட்டம் தொடர்பாக வசந்த முதலிகே கடும் விமர்சனம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வழக்கில் புதிய திருப்பம், வெளியான மர்மம். இன்றைய தினம் எரிபொருள் விலையில் எந்த ஒரு திருத்தமும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. எரிபொருள் விலை திருத்தம் தொடர்பான தீர்மானம் எதிர்வரும் நாட்களில் எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக கடந்த மார்ச் மாதம் 21ஆம் தேதி எரிபொருள் விலைகள் உயர்த்தப்பட்டன. அதன்போது ஒக்டோன் 92 ரக பெட்ரோல் 1 லிட்டர் 317 ரூபாவிலிருந்து 398 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டது. ஒக்டோன் 95 ரக பெட்ரோல் 1 லிட்டர் 365 ரூபாவிலிருந்து 455 ரூபாவாக உயர்த்தப்பட்டது. ஓட்டோ டீசல் 1 லிட்டர் 303 ரூபாவிலிருந்து 382 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டது. சூப்பர் டீசல் 1 லிட்டர் 353 ரூபாவிலிருந்து 443 ரூபாவாக உயர்த்தப்பட்டது. மண்ணெண்ணெய் 1 லிட்டர் 195 ரூபாவிலிருந்து 255 ரூபாவாக அதிகரிக்கப்பட்டது. இதன்படி தற்போதைக்கு எரிபொருள் விலைகள் மாற்றமின்றி தொடரும் நிலையில் அடுத்த திருத்தம் குறித்து பின்னர் அறிவிக்கப்படும். இலங்கையின் மின்னணு தேசிய அடையாள அட்டை திட்டம் தொடர்பாக மக்கள் போராட்ட இயக்க செயற்பாட்டாளர் வசந்த முதலிகே கடும் விமர்சனம் வெளியிட்டுள்ளார். அவர் கூறியதாவது, இந்த திட்டத்தில் இந்தியா வழங்கப்பட்டுள்ள பங்கு இலங்கையின் சுயாதீன முடிவெடுக்கும் அதிகாரத்தை பாதிக்கும் அபாயத்தை ஏற்படுத்துகின்றது. மேலும் இது தேசிய தரவு பாதுகாப்பு மற்றும் வெளிநாட்டு தலையீடு குறித்து தீவிர கவலையும் உருவாக்குவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2012ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த மின்னணு அடையாள அட்டை திட்டத்திற்காக இதுவரை சுமார் 5.6 பில்லியன் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளதாகவும், ஆனால் வெறும் 600 மில்லியன் ரூபாய் மென்பொருள் பணிகளை நிறைவு செய்ய முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனால் இலங்கை தனது தேசிய அடையாள அமைப்பு மற்றும் மக்களின் தரவுகள் மீது முழுமையான கட்டுப்பாட்டை வைத்திருக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மேலும் இந்த திட்டம் தொடர்பாக அரசாங்கம் உடனடியாக தெளிவான விளக்கங்களை வழங்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். 2019ஆம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான வழக்கில் புதிய தகவல் வெளியாகியுள்ளன. முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கேமஸ்ரீ பெர்னாண்டோ நீதிமன்றத்தில் சாட்சியம் அளிக்கையில், முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவுக்கு தாக்குதலுக்கு முன்பே உளவுத்துறை எச்சரிக்கைகள் கிடைத்திருந்ததாக தெரிவித்துள்ளார். மேலும் அப்போது அரச புலனாய்வு சேவையின் தலைவராக இருந்த நிலந்த ஜெயவர்தனவுக்கு இந்த தகவல் தெரிந்திருந்ததாகவும், அவை சரியாக கையாளப்படவில்லை என்றும் குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதல் தடுக்க தவறியதற்காக இலங்கை உயர் நீதிமன்றம் 2023 ஜனவரியில் மைத்ரிபால சிறிசேனவுக்கு 100 மில்லியன் ரூபாய் இழப்பீடு வழங்குமாறு உத்தரவிட்டது. அதே வழக்கில் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு 50 மில்லியன் ரூபாய் இழப்பீடு விதிக்கப்பட்டது. இதற்கிடையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த வழக்கில் விசாரணைகளை மீண்டும் தீவிரப்படுத்தியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக முன்னாள் புலனாய்வு அதிகாரி சுரேஷ் சல்லே கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த புதிய சாட்சியங்கள் தாக்குதலுக்கு முன்பே எச்சரிக்கைகள் இருந்த போதிலும் அவை சரியாக பயன்படுத்தப்படாததை குறித்து மேலும் சந்தேகங்களை எழுப்புகின்றன. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான பதற்றம் மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஹோர்முஸ் ஜலசந்தி தொடர்பான நிலைமை உலகளாவிய கவலைக்குரியதாக மாறியுள்ளது. வாஷிங்டன் தாக்குதலை மீண்டும் தொடங்கி ஹோர்முஸ் ஜலசந்தி மீதான தனது கட்டுப்பாட்டை உறுதிப்படுத்த முயன்றால் அமெரிக்காவின் நிலைகளுக்கு எதிராக நீண்ட மற்றும் வலிமிகு தாக்குதல்கள் நடத்தப்படும் என ஈரான் எச்சரித்துள்ளது. அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான போருக்கு 2 மாதங்கள் ஆன நிலையில் உலகின் முக்கியமான கடல் வழித்தடங்களில் ஒன்றான இந்த ஜலசந்தி தற்போது மூடப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக உலகளாவிய எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகத்தின் சுமார் 20% பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் எரிசக்தி விலைகள் உயர்ந்து உலக பொருளாதாரத்தில் பின்னடைவு ஏற்படும் அபாயம் குறித்து அச்சம் நிலவுகின்றது. ஏப்ரல் 8 முதல் போர் நிறுத்தம் அமுலில் இருந்தாலும் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை தடுக்க அமெரிக்கா கடற்படை மேற்கொண்ட நடவடிக்கைகளுக்கு பதிலாக ஈரான் இன்னும் ஜலசந்தியை திறக்க மறுத்து வருகின்றது. இதற்கிடையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஈரானை பேச்சுவார்த்தைக்கு கட்டாயப்படுத்த புதிய இராணுவ நடவடிக்கைகள் குறித்து ஆலோசனை பெற திட்டமிட்டுள்ளார் என தகவல் தெரிவிக்கின்றன.
காசா பகுதியை நோக்கி சென்ற ஆர்வலர்களின் கடல் முயற்சியை இஸ்ரேல் தடுத்த சம்பவம் தொடர்பாக சர்வதேச மட்டத்தில் பதட்டம் அதிகரித்துள்ளது. இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சகம் வெளியிட்ட தகவலின்படி சுமார் 175 ஆர்வலர்கள் 20க்கும் மேற்பட்ட படகுகளில் இருந்து இறக்கப்பட்டுள்ளனர். காசா மீது விதிக்கப்பட்டுள்ள முற்றுகையை உடைக்க முயன்ற பாலஸ்தீன ஆதரவு இயக்கத்தின் ஒரு பகுதியாக இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கையில் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 211ஆக உயர்ந்துள்ளதாக அமைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். இவர்களில் பாரிஸ் நகர கவுன்சிலரும் அடங்குவதாக கூறப்படுகின்றது. இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சர் கிடியோன் சார் கிரீஸ் அரசாங்கத்துடன் இணைந்து நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் மீட்கப்பட்டவர்கள் கிரீஸ் கடற்கரையில் இறக்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். இந்த இடமறிப்பு நடவடிக்கை கிரீட் தீவு அருகே காசா கடற்கரையிலிருந்து தொலைவில் நடைபெற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கப்பலில் இருந்த சில ஆர்வலர்கள் தாங்கள் கடத்தப்பட்டோம் என குற்றம் சாட்டியுள்ளனர். குறிப்பாக யாஸ்மின் எஸ்கோலா என்ற ஆர்வலர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இதற்கிடையில் பிரான்ஸ் அரசு 15 பிரெஞ்சு குடிமக்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக உறுதிப்படுத்தியுள்ளது. மேலும் இத்தாலி தனது குடிமக்களை உடனடியாக விடுவிக்க அழைப்பு விடுத்துள்ளது. ஜெர்மனி மற்றும் ஸ்பெயின் உள்ளிட்ட ஐரோப்பிய நாடுகள் இந்த சம்பவம் குறித்து கவலை வெளியிட்டுள்ளன. ஆங் சான் சூகி வீட்டு காவலில் வைக்கப்படுவார் என மியான்மர் அரசு ஊடகங்கள் அறிவித்துள்ளன. 80 வயதான நோபல் அமைதி பரிசு பெற்ற முன்னாள் தலைவர் மியான்மர் இராணுவ ஆட்சிக்குழுவால் 2021 ஆட்சி கவிழ்ப்புக்கு பிறகு கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். அவரது தற்போதைய தண்டனையின் மீதமுள்ள பகுதி நியமிக்கப்பட்ட குடியிருப்பில் வீட்டு காவலாக மாற்றப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு ஊடகங்கள் வெளியிட்டுள்ள காட்சிகளில் அவர் ஒரு மர பெஞ்சில் அமர்ந்திருப்பதும் சீருடை அணிந்த பணியாளர்கள் அருகில் இருப்பதும் காட்டப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பு குறித்து ஐக்கிய நாடுகள் சபை வரவேற்பு தெரிவித்துள்ளது. மேலும் இது மியான்மரில் அரசியல் செயல்முறையை மீண்டும் தொடங்குவதற்கான ஒரு சிறிய முன்னேற்றமாக இருக்கலாம் எனவும் கூறியுள்ளது. அதே நேரத்தில் மியான்மரில் நிலவும் அரசியல் நெருக்கடியை முடிவுக்கு கொண்டு வர வன்முறையை நிறுத்தி உரையாடலுக்கு முன்னேற வேண்டும் எனவும் சர்வதேச சமூகங்கள் வலியுறுத்தின.